ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நம்ம திரும்ப மண் கலவை போடுறோம். அதாவது ஒரு வருஷம் ஆகிடுச்சு எல்லா செடிக்கும். அதனால் இப்போ எல்லாமே ரீபாட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ எப்படி ரீபாட் பண்ணுறேன், என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு சின்னதாக ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுடலான்னு பார்க்குறேன். ஒரு ஏற்கனவே யூஸ் பண்ண செடிகளெல்லாம் பிடுங்கிட்டு ஒரு 20 தொட்டி எடுத்திருக்கேங்க. அந்த 20 தொட்டி மண்ணையும் கீழே கொட்டிட்டு அதுக்கு ஒரு குவியல் வரும். அந்த ஒரு குவியலுக்கு நான் இப்போ நான் தான் பண்ண போகிறேன். பண்ணும்போதே உங்கள்கிட்ட காமிச்சிட்டே வீடியோ எடுக்க முடியாது, அப்போ மூச்சு வாங்குதுமீங்க. ஸோ அதனால தான் நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு 25 கிலோ ஆட்டு சாணம் சேர்க்குறேன். அப்புறம் 1 கிலோ வேப்ப முன்னாக்கு. அப்புறம் இது ஒரு எண்ணெய் சாக்கு அப்படின்னாக்க எப்போவும் நான் அந்த மாதிரி மண் கலவைக்கு ஒரு 5 கிலோ அந்த பாரு, என்ன பார் அப்படின்னா இது இருக்குது பார்த்தீங்களா, தேங்காய் நார் கழிவு, அந்த ஒரு 5 கிலோ பார் ஒன்று வாங்குவேன். அதை ஊற வச்சு இதோட சேர்த்துக்குவேன். அது என்ன ஆகும் அப்படின்னா நிறைய வரும். அந்த ஒரு மண்கலவையை 2 மண்கலவையை பிரித்து பண்ணுற அளவுக்கு வரும். இந்த தடவை நான் அது வாங்கலை. எப்போவும் நான் அந்த பார் 120 ரூபான்னு வாங்குவேன். இந்த தடவை பார்த்தா அவங்க ரேட், அதாவது அவங்களுக்கு சேல்ஸ் கம்மி இங்கே திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும். ஸோ 140ன்னு சொல்லிட்டாங்க. என்னடா திடீர்னு இப்படி விலையை கூட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த சாக்கு தான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். இது என்ன சொல்லி தந்தாங்க அப்படின்னாக்க, தேங்காய் நாரை தான் நல்லா ஊற வச்சு உதுத்து வச்சுருக்கோம். இது 10 கிலோ இருக்குது. ஆனால் இதோட வெறும் தேங்காய் நார் கிடையாது, கொஞ்சம் ஆட்டுச்சாணம் மற்ற உரங்கள் எல்லாம் நல்லாவே சேர்த்துருக்கோம் அப்படி சொன்னாங்க. சரி, இந்த ஒரு தடவை வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 50 கிலோ வாங்கியிருக்கேன். ஒரு சாக்கு 10 கிலோ. ஸோ அந்த ஒரு சாக்கு தான் இந்த கலவைக்கு நான் போட போகிறேன். ஆனால் நான் ஏற்கனவே 2 கலவை போட்டுட்டேன்ல, அப்போ அது உள்ளே எப்படி இருந்ததுங்கிறத சொல்லணும்ல உங்ககிட்ட. இந்த தடவை நான் இப்படி போடுறேன். இல்லைன்னா நான் எப்போவும் அந்த 5 கிலோ பாரை சேர்ப்பேன். அது நிறைய தேங்காய் நார் வரும், நல்ல பொலன்னு இருக்கும். இந்த தடவை இது பொலன்னு தான் இருக்குது. நிறைய உரங்கள் சேர்த்துருக்காங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்கல்ல, அது பொய்யுங்க. அது உள்ள வேப்ப முன்னாக்கு மட்டும் அது மிக குறைய அளவு சேர்த்து வெறும் தேங்காய் நார் தான். ஸோ இதுதான் நம்ம மண் கலவை. இதில் நான் ஏமாந்த கதையையும் உங்களோட சொல்லியிருக்கேன். அவ்வளோதான். நீங்களும் என்ன மாதிரி பண்ணுவீங்கங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, பாய்மா.